ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 51 எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. என்னோட வியூவர்ஸ்க்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு. உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும். நான் சாப்பிட்ற மாதிரிக்கு டயட் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% வெயிட் குறையுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டயட்ல நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பூசணிக்காய் ஜூஸ், 2வது கருஞ்சீரக டீ, 3வது கொள்ளுக்கஞ்சி. இது 3மே பார்த்தோம்னா நம்மளோட உடம்பு குறையறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பூசணிக்காய் ஜூஸுமே நான் உங்களுக்கு வீடியோவில் நல்ல டேஸ்டியாக நல்ல எஃபெக்டிவாக எப்படி செய்யறதுன்னுமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது கூட அரிசி சேர்த்தாம நல்ல சத்தான புரோட்டீன் ரிச் உணவுகளாக தான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச இந்த காஃபி டீ எல்லாமே தான் உங்களை ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் சாப்பிட்ற அந்த கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் ஆரஞ்சு மிட்டாய் தெரியும் இல்லையா, அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது இந்த ஆரஞ்சு மிட்டாயை ஒன்று எடுத்து வாயில் அப்படியே கொஞ்சம் சப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தோணாது. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், வெயிட் ஏறுறது கிடையாது. அதனால் நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். டெய்லி எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிங்க. யாருக்கெல்லாம் சாதம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். சாதம் சாப்பிடாதனால நான் பார்த்த என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் வயிறு ரொம்ப கல் மாதிரி இருக்கும். எனக்கே பயமாக இருந்தது, இப்படி வெயிட் ஏறிட்டே போச்சு அப்படின்னா எப்படி கம்மி ஆக்குறது அப்படின்னு. ஆனால் சாதம் சாப்பிட்றத கட் பண்ணிட்ட உடனே எனக்கு மேல் வயிறு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லூஸாக ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பன்னீரில் கொஜ்ஜி போல் ரெடி பண்ணுறது தான். பன்னீர் நம்ம வாங்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சுடு தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் கொஜ்ஜு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போல் பன்னீர் கொஜ்ஜு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி இல்லை தோசைக்கு ஸ்டஃபிங் போல் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட டயட்டில் நம்ம சப்பாத்தியும் கூட எடுத்துக்கிறது கிடையாது. வெறும் ராகி, அதாவது மில்லட் சார்ந்த உணவுகள் மட்டும்தான் நம்ம எடுத்துட்ருக்குறோம். பன்னீர் கொஜ்ஜு செய்கிறதுக்காக நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு, அதே போல் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பன்னீர் கொஜ்ஜு நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, என் பசங்க, ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேருமே தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் மட்டுமே சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெயை கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தான் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது எண்ணெய் குறைச்சிக்கிறது நல்லது. முந்தா நேற்று நான் தேர்ஸ்டேங்கிறனால விரதம் இருந்தேன். வெறும் ஃப்ரூட்ஸும் லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உப்பு சேர்த்து எதுவுமே சாப்பிடல. அதனால நேற்று எனக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக நல்ல காரசாரமாக சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் எப்போவுமே எனக்குன்னு பார்த்தா விரதம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் என் பிளேட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்புவேன். அப்போ தான் எனக்கு கிரேவிங்ஸுமே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு. அதுக்காக தான் நான் கீரை கடைஞ்சி பன்னீர் கொஜ்ஜு வச்சுட்டு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் போல் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது பொரியல்னாலுமே கொஞ்சம் ஃப்ரை போல் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் எடுத்திருந்தேன். காலையிலேயே நான் இது போல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்குமே நான் கொடுத்துட்டுட்டேன். நீங்கள் இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும் லன்ச் மெனு.
முந்தா நேத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சோளம், அது வந்து நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இன்னைக்கு ரெசிப்பியில் இதை வந்து தோசையாக தான் போட போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாவு வச்சு ஒவ்வொரு ரெசிப்பியாக நம்ம போட்டு சாப்பிட்லாம். நான் என்றைக்குமே மாவு கம்மியாக தான் அரைச்சி எடுத்துக்குவேன். ஏன்னா ஒரு மாவு தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னொரு மாவு அரைப்பேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால. இப்போ இந்த சோளம் தோசை பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு 1 டம்ளர் வெள்ளை சோளம்ல 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அரைச்சி எடுத்து ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிருக்கு. இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கீரை குழம்போட தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு இது கூட கீரை குழம்பு காம்பினேஷன் பிடிக்கல அப்படின்னா பன்னீர் கொஜ்ஜி கூட கூட சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு தினை அரிசியில் சாதம் போல் ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட கடைஞ்சி வச்ச கீரை, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட பன்னீர் கொஜ்ஜி, சூடாக ஜீரக தண்ணி. நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்டொமக் ஃபில்லிங்கான லஞ்ச் மெனு. இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கிரேவிங்ஸுமே இருக்காது. ஏதாவது புதுசாக சாப்பிடணுங்கன்னு தோணாது. எனக்கு அந்த அளவுக்கு பசியும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா 50 நாள் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் நான் 6:30 மணிலிருந்து தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் போல் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 10 நாளாகவே காலையிலையும் மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவேன். சாயந்தரம் பார்த்தோம்னா கருஞ்சீரகம் டீ, ஜீரக தண்ணி அது போல் எடுத்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே மத்தியானத்துலேருந்தே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது போல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வடை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் உளுந்து ஊற வச்சு வடைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று அவங்களுக்குமே இது போல் வடை செய்யும்போது நான் இது கூடவே இதே போல் 2 சின்ன வடை எடுத்து சாப்பிட்டுட்டு ஜீரக தண்ணியோடவே நேற்றைய நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டெய்லி நம்ம இது போல் வடை, பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்றதில்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் பசங்களுக்குன்னு செய்யும்போது நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிடணுன்னு தான் தோணும். அதனால் அதிகமாக சாப்பிடாம 1 இல்லை 2 சாப்பிட்டுட்டு நம்மளோட ஆசையை நம்ம தீர்த்துக்கணும். எப்போவுமே ஜீரக தண்ணி வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி நல்லா ஊதி மெதுவாக குடிங்க. ஜில்லு தண்ணி குடிக்கிறத விட நல்லா சூடாக தண்ணி குடிக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம உடம்புல ஃபேட் சேர விடாது. நம்ம எடுக்கிற பூசணிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொழுப்பை வந்து வலிச்சிட்டு வரக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு. எப்போவுமே காலையில் பூசணிக்காய் ஜூஸை ஸ்கிப்பே பண்ணாதீங்க.